Poornima vlogs. Poornima vlogs la neenga சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். and அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல் தி ஆப்ஷனையும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தரா போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ வீடியோஸ் எதுமே நீங்க மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணலாம். சோ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சோ இப்போ குலோப் ஜாமுக்கு குலோப் ஜாம் மிக்ஸ் வந்து நான் எடுத்துர்க்கேன். சோ இதுல வந்து 2 பாக்கெட் இருந்தது. நான் இப்போ ஒரு பாக்கெட் தான் நான் செய்ய போறேன். சோ இந்த ஒரு பாக்கெட்டை நம்ம கட் பண்ணி So நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்ப ஒரு பாக்கெட் வந்து குலோப் ஜாம் மிக்ஸ் வந்து நம்ம எடுத்துறோம். சோ இதுல நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம இப்ப பிசைஞ்சுக்க போறோம். சோ தண்ணி வந்து நீங்க ஜாஸ்தியா விட்டுறாதீங்க. நீங்க இத பிசையும் போதுமே ரொம்ப ஜென்டிலா வந்து பிசையணும். சோ ரொம்ப ஹார்டா வந்துட்டு நம்ம பிசைய கூடாது. சோ நீங்க வந்து சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சீங்கன்னா ரொம்ப ஹார்டா நம்ம பிசைவோம். சோ அந்த அளவுக்கு பிசைய கூடாது. நீங்க வந்துட்டு ஃபுல்லா தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கூட நீங்க பிசைஞ்சிக்கலாம். இப்ப மாவு வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு பிசைஞ்சாச்சு. சோ இதுல வந்துட்டு நான் கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கிறேன். சோ இதுல வந்துட்டு நமக்கு நெய் சேர்க்கும்போது நல்லா வந்து சாஃப்ட்டா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம அந்த மாவு உருட்டும் போது அந்த விரிசல்லாம் வராம கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா வந்துட்டு நமக்கு வரும். மாவு ஃபுல்லாவே நம்ம பிசைஞ்சாச்சு. சோ உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒட்டாம வரணும். சோ கையிலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரையா இருக்கு. சோ இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பிசைஞ்சு நெய்யும் ஊத்தி இருக்கோம் நம்ம. சோ நல்லா வந்து சாஃப்ட்டா இருக்கு நமக்கு மாவு. சோ இத அப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சுக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஜீனி பாகு ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம உருட்டிக்கலாம். இப்ப அடுப்புல நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்துறோம். சோ அதுல 1/2 கிலோ அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிறோம் நம்ம. சோ இதுல வந்து ஒரு பாக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 500 grams வந்து நம்ம எடுத்துக்கிட்டா கரெக்ட்டா இருக்கும் அளவு. இப்போ இதுல வந்து நம்ம சுகர் எடுத்துக்கிட்ட அதே பாத்திரத்துல நம்ம தண்ணி வந்துட்டு அளந்து வந்து எடுத்துக்கலாம். சோ அந்த அளவுக்கு குவாண்டிட்டிலே நம்ம ஊத்துனாவே போதும். சோ நம்ம வந்து ஜீனி வந்து நம்ம போட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணியாச்சு. சோ நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. சோ இது வந்து நமக்கு ரொம்ப வந்து அந்த கம்பி பதம் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம நார்மலா வந்து அந்த கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, சோ அந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்தாவே போதும் நமக்கு. ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா நீங்க வந்துட்டு பெருசா வச்சு நீங்க கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம கொஞ்சமா வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருந்தா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சோ இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இதுலயே வந்துட்டு நான் ஒரு 2-3 ஏலக்காய் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். சோ ஏலக்காய் வந்து நான் பொடி பண்ணி போடல, சும்மா வந்து நச்சு வச்சிருக்கேன். நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சோ இது பொடி பண்ணி போடணும் அப்படின்னா நீங்க ஜீனியோட லைட்டா வந்து மிக்ஸில போட்டு அடிச்சிட்டு நீங்க போட்டுக்கலாம். சோ இதோட வந்துட்டு லைட்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கலர் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சோ நீங்க தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இது நல்லா வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை வரட்டும். சோ அது வரைக்கும் வந்து லைட்டா பாயில் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, சோ நம்ம நார்மலா தண்ணி இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வரல பிசுபிசுப்பு தன்மை. இன்னும் கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்ம வச்சுக்குவோம். இப்போ அந்த ஜீனி பாகு பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சு நம்ம அந்த கலர் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ நல்லா வந்துட்டு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மையோட நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். ஸோ இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி அப்படியே நம்ம வந்துட்டு கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து இந்த பால்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிக்குவோம். மாவு வந்து நல்லா இப்போ சாஃப்டாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து நம்ம உருட்டிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கையில் வந்து லைட்டாக வந்து நம்ம நெய் வந்து இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நெய் வந்து தொட்டுட்டு நீங்கள் உருட்டும் போது அந்த உருண்டை வந்து கிராக் இல்லாமல் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருட்டி வந்து எல்லா உருண்டையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ அடுப்பில் வந்துட்டு நான் ஒரு பேனில் வந்துட்டு நான் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம்.
அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொரிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு உருண்டை போட்டால் இந்த அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக மேலே இருக்கணும். ஸோ ஆயில் வந்து அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா வந்துட்டு அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அழகாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் உடனே வந்துட்டு ஜீராகலாம் போட வேண்டாம். ஸோ பிளேட்டில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதுக்கப்புறம் போடுங்க. நம்ம சூடோடு போடும்போது நமக்கு அந்த உருண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடும், முழுசாக வராது நமக்கு. இப்போ ஜீரா பாகு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு வந்து சூடு வந்துட்டு ஆறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச அந்த குலோப் ஜாமுனை அப்படியே வந்து நம்ம எடுத்து உள்ளே வந்து போட்டுக்கலாம். நம்ம அந்த கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு அந்த கலர் வந்து நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு கலர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம போட்டுட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டு இது வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஊறி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு குலோப் ஜாம் நமக்கு ரெடி ஆயிடும். இன்றைக்கி வந்துட்டு குலோப் ஜாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெடிப்பு இல்லாமல் எப்படி வந்து நம்ம செய்கிறதுன்றதை பார்த்தோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு குலோப் ஜாம் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இதே பற்றியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.